உயிர் உலகத்தை கொண்டாடும் பாஸ்கா காலத்தில் 4ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று திருச்சபை நல்ல ஆயத்தம் இன்று நற்செய்தியில் இயேசு தம்மை ஒரு நல்ல ஆயனாகவும் ஆயுத உதவிகளை வாயிலாக உருவாக்கப்பட்டுள்ளார். ஒரு நல்ல ஆயன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அளிக்கிறார். அவற்றுக்காக தன் உயிரை கொடுக்கிறார். நாம் அவருடைய மந்தையை சார்ந்தவர்கள். உலகில் பல குரல்கள் நம்மை திசை திருப்போம் என்றாலும் நமது உண்மையான ஆயுதங்களை மற்றும் பின்பற்றி இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். மேலும் இன்று திருச்சபை அழைப்பதற்காக நிர்ணயித்துள்ளார். நல்ல ஆயுதம் குரலை இறைப்பணி செய்ய வர வேண்டும் என்று சிறப்பாக வேண்டும். நாம் அனைவரும் அந்த நல்ல ஆயுதம் பராமரிப்பு பாதுகாப்புடன் நிறைவான வாழ்வுடன் வாழ தேவையான வேண்டி இந்த பணியை செய்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
செஞ்சியான் போட்டு பெரிய நாயகம் சமரராஜன் கீதா லட்சுமி அனன்யா சௌகிதா சாத்வி கமலதாஸ் கடல்பத்து உத்தமான் ஆரோக்கிய சுவாமி அந்தோனி தாமஸ் எலியாஸ் ஆண்களை காட்சிக்காகவும் கதையாளருக்கு முனுசாமி அந்தோனியம்மான் ஜோசப் பதியதாஸ் ஆண்களை காட்சிக்காகவும் ஜெயக்குமார் பிரீத்தி மற்றும் அவருடைய குழந்தைக்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளின் தன்மையாகவும் குழந்தைக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல சுகத்தையும் விரைவாக தர வேண்டியும் காணிக்கை ராஜாமேரி கெவின் ஜெஸ்ஸி இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தியாகவும் இன்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற கெவினுக்கு இறைவன் நிறைவான ஆசிரியை வழங்கவும் ஞானத்தில் அறிவும் சிறந்து விளங்க வேண்டும்படியாகும். ஜாக்லின் நான்சி கிறிஸ்துராஜ் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் ரேமண்டால் காலின் ஸ்டெல்லில் நலனுடைய வெற்றிகளுக்காகவும் டியோ பேரல் படிப்பிற்காகவும் உணவு நலன்களுக்காகவும் குடும்பத்தின் மதிப்பெண்ணுக்கு சிறுமணி அமலதாஸ் அவர்களை காட்சிக்காகவும் அலெக்சாண்டர் முதலியாள் டெக்ஸியா ஆகியோருடைய உணவகத்திற்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மேலும் நித்திரா முதலாம் நாள் ஆண்களை காட்சிக்காகவும் ஜூலியஸ் நெல்சன் சிறுமலர் குடும்பங்களுக்காகவும் குடும்பத்திற்காகவும் பெற்றோர்கள் உலகத்திற்காகவும் பிள்ளைகள் ஜோவல் ஜூனியர் மேரியோ படிப்பிற்காகவும் உலகத்திற்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தினுடைய 4ஆம் ஞாயிறு நம்முடைய திருத்தவை நல்லாய ஞாயிறாக ஞாயிறை சிறப்பிக்கிறது. அதோடு இணைந்து நம் தமிழக திருத்தவை இந்த 4ஆம் ஞாயிறை இறை அழைத்தல் ஞாயிறாகவும் வீடச் சிறுவர்களின் ஞாயிறாகவும் கொண்டாடுகிறார். எனவே இந்த திருப்பலி நம் எல்லோருக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்முடைய பள்ளியிலிருந்து பலர் இறை அழைப்பதை பெற்றிருக்கிறார்கள். குருக்களாக அருள் சகோதரிகளாக இன்றைக்கு உலகிற்கும் பல நிலைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த நல் உள்ளங்களை நம்முடைய மண்ணிலிருந்து இறைவன் கொடுத்த அந்த கொடைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற அதே வேளை இன்னும் அதிகமாக இறை அழைத்து நம்முடைய மண்ணிலிருந்து உருவாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். எனவே இறை அழைத்தலுக்காக இன்னும் நம்முடைய பங்கிலிருந்து மென்மேலும் குருக்களும் சகோதரிகளும் உருவாக இறைவனின் பணி செய்ய அவர்கள் தங்களையே கையெழுத்திக் கொள்ள நாம் சிறப்பாக செய்வோம். இன்னும் சிறப்பாக நம்முடைய வீடச் சிறுவர் சிறுமியர்களுக்காக நாம் சிறப்பாக செய்வோம். அவர்களின் வழிபீடத்திலே குருவோடு இணைந்து திருப்பலியிலே பணியாற்றுகின்ற அந்த மாபெரும் பேச்சினை பெற்றிருக்கிறார். எனவே அந்த சிறுவர் சிறுமியர்களின் விடையாக இறைவன் நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களின் நிறைவாக ஆசிரியர். கிறிஸ்துவினுடைய திருவுடலும் திரு ரத்தமும் இங்கே வெளியிடப்படுகின்ற பொழுது அதனை நிறைவாக பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த ஆசிரியை நிறைவாக பெற்றுக்கொள்ளுகின்ற பெருமையாக இருக்கிற சிறுமியர்கள் இருக்கிறார். எனவே நம் பங்கிலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆர்வத்துடன் பணிபுரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய வீடச் சிறுமியர்களுக்காக இதனால் அவர்களுடைய அவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் அவர்கள் இன்னும் அதிகமாக ஞானத்திலும் அறிவிலும் கீழ்ப்படிதலும் பக்தியிலும் சிறந்து விளங்குகின்ற பிள்ளைகளாகவும் அவர்களிலிருந்து இறை அழைத்தல் இன்னும் அதிகம் பெருகும்படியாகவும் இந்த திருப்பலியை நாம் சிறப்பாக செய்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவார். அவரை நம் உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான
தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று உள்ளவாய் இத்தண்ணீரை புனிதப்படுத்தியவர்கள் ஆகவே ஒரு நாளாகிய இன்று ஒரு அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் ஒரு அருளை ஊற்றினை புதுப்பித்தருளும் இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தை உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உங்களை அனுப்பி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவா தண்ணீர் விடம் பெற ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலீசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிலக்கத்துடன் புனிதப்படுத்தியவர்கள் உங்களை தாழ்மையாக வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்கிறாக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். Yeah.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றீர். அதனால் நல்லாயாகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உம்மோடு தூயாவியாய் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகத்திலே மனமாற்றத்திற்கான அழைப்பு. உடைய பேரறிவின் முதல் உரையை கேட்ட மக்கள், சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் கேட்டிருக்கின்றனர். அதற்கு பேதுரு, மனமாற்றங்கள் இயேசுவின் பெயரால் திருமணப்படுத்தப்படும் என்று அறிவுறுத்தினார். அன்று 3000 பேர் அந்த ஆயிரம் மந்தையில் இணைந்தது போல நாமும் நம் பாவ வழிகளை விடுத்து ஆண்டவரிடம் திரும்பி வர வாசகம் நமக்கு அழைக்கின்றது. இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். கடவுள் அவரை ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார். திருத்துதர்கள் நூலிலிருந்து வாசகம். பெந்தெகோஸ்தே நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாக்கினார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனமாறுங்கள். உங்கள் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்குங்கள். அப்பொழுது தூய ஆவியாரை கொடையாக பெறுவீர்கள். ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவில் உள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, எரிக்கின்ற இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள். அன்று ஏறக்குறைய 3000 பேர் அவர்களோடு சென்றப்பட்டனர். ஆண்டவரின் அறிவாக இரண்டாம் வாசகம் முதலை. நம் ஆன்மாக்களின் ஆணையாகிய கிறிஸ்து நமக்காக துன்புற்று நமக்கு ஒரு முன்மாதிரியை விட்டுச் சென்றார். நாம் சிதறிப் போன ஆடுகளைப் போல இருந்தோம். ஆனால் இப்போது நம் ஆன்மாக்களின் ஆணையரும் கண்காணிப்பாளருமான அவரிடம் திரும்பி வந்துள்ளோம் என்று பேதுரு கூறுகிறார்.
இரண்டாம் வாசகம். உங்கள் ஆன்மாக்களின் ஆயரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, நன்மை செய்தும் அதற்காக பொறுமையோடு துன்புற்றால் அது கடவுளுக்கு உகந்ததாகும். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். அதற்காகவே அழைக்கப்பட்டுள்ளீர்கள். வன் செயல் எதுவும் அவர் செய்ததில்லை. வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. பழிக்கப்பட்ட போது பதிலுக்கு பழிக்கவில்லை. துன்புறுத்தப்பட்ட போது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார். சிலுவை மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களுக்கு இருந்து நீதிக்காக வாழ்வதற்கு இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழித்தவறி அலையும் ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. மரித்த ஸ்டான்லி ஆண்டனியுடைய 18ஆம் ஆண்டு நினைவு நாளிலே இறைவன் அவருக்கு இறைவாட்சி அருளும்படியாகவும் மேலும் சாமிக்கண்ணு அந்தோனியார் பல்தசார் ஆணையர்களுக்காகவும் இந்த பணியை சிறப்பாச்சு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டுக்கூட்டில் வாயின் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போம் திருடர் அல்லது கொள்ளையாளர். வாயின் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளின் அவரது குரலுக்கே செவி சாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடராது. அவரை விட்டு அவை ஓடிப் போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயை நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையவர்களே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்ப்பதில்லை. நானே வாயை. என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர்,
மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர், திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு வழிபாடு, அதிலும் குறிப்பாக 4ஆம் ஞாயிறு வழிபாடு நம் எல்லோருக்கும் மிகவும் முக்கியத்துவமான ஒரு வழிபாடாக அமைந்துள்ளது. இன்றைய நாளிலே நாம் இந்த ஞாயிறு வழிபாட்டை நல்லாயிரம் ஞாயிறாக கொண்டாடுகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இறை அழைத்தல் ஞாயிறாகவும் நம்முடைய வீடச் சிறுவர்கள் சிறுமியர்கள் ஞாயிறாகவும் நாம் கொண்டாடுகிறோம். எனவே இந்த நாளிலே நம்முடைய பங்கில் வீடச் சிறுவர்களாக சிறுமியர்களாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கேற்று இந்த திருப்பலியிலே உதவி செய்த நம்முடைய அன்பு பிள்ளைகளை நாம் மனதார வாழ்த்துவோம். அவங்களுக்காக ஒரு கைத்தட்டல் இருக்கலாமா? இன்னைக்கு தங்களுடைய பணி பொறுப்பை ஏற்க இருக்கிறார். அது ஒரு முக்கியமான பணி. அதனால நம்ம பிள்ளைங்களாம் முன்னாடி இருக்கிறாங்க. நண்பர்களுடைய உட்பாதனுடைய நிகழ்வுகளுக்கும் நாம் நேரத்தில் அவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நாம் இறையழைத்தல் விழாவை கொண்டாடுகிறோம். நம்முடைய பங்கிலிருந்து பல்வேறு குழுக்கள், சகோதரிகள் இந்த மண்ணிலிருந்து நீங்கள் கொடுத்த அந்த நம்பிக்கையில், நீங்கள் கொடுத்த அந்த பக்தியில் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த உருவாக்கம் இன்றைக்கு உலகின் பல நிலைகளிலே, பல இடங்களிலே பல்வேறு பணிகளை சிறப்பாக ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் வழியாக நம்முடைய ஊர் ஆசீர்வதிக்கப்படுகிறது, நம்முடைய பங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவர்கள் நல்ல ஆயர்களாக அவர்கள் அங்கே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இன்னும் அதிகமாக நம்முடைய பங்கிலிருந்து இறை அழைத்தல் பெருக வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க கடமைப்பட்டோம். ஏனென்றால் அவர்கள் வழியாக நம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களும் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நாம் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டே ஆகும். எனவே இந்த நேரத்திலே அவர்களை, குறிப்பாக நம்முடைய ஊரிலிருந்து உருவான குருக்கள், அருள் சகோதரிகளை கடவுளுக்கு கொடையாக கொடுத்த அவருடைய பெற்றோர்கள், உடன்பிறப்புகள் அனைவருக்காகவும் நாம் இந்த நேரத்திலே நம்முடைய நன்றியையும் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் நாம் தொடர்ந்து இந்த திருப்பலியை வச்சிருக்கோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நானே நல்ல ஆயன் என்று சொல்கிறார். ஆயன் என்று சொல்லுகிற பொழுது நம்ம எல்லோருக்குமே தெரியும். மந்தையை வழிநடத்துகிற ஆயன் அவர் ஒரு சொல் சொன்னா போதும், அவர் ஒரு குரல் கொடுத்தா போதும், அந்த ஆடுகள் எல்லாம் அவர் சொல்ற பாதைக்கு போகும். அவர் சொல்ற பாதைக்கு போகும். அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கிறது. அப்படி என்றால் அந்த ஆயனை அந்த ஆடுகள் நம்புகின்றன. அந்த நம்பிக்கை தான் அந்த ஆடுகளுக்கு வாழ்வாக அமைகிறது. ஆயன் எங்கே இட்டு சொல்லுகிறாரோ நம்பிக்கையோடு அவரை பின்தொடர்கிறது. அப்படி பின்தொடர்கின்ற அந்த ஆடுகளை அந்த ஆயன் நல்ல மேய்ச்சல் நிலத்திற்கு இட்டு சொல்கிறார், தண்ணீர் கொடுக்கிறார், வாழ்வு கொடுக்கிறார் என்றார். இது நிதர்சனமாக அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது நடக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இதற்காக இயேசு நானே நல்ல ஆயன் என்று சொல்கிறேன். அவர் எப்படிப்பட்ட ஆயனாக இருந்தார்? இயேசு நானே நல்ல தலைவன் என்று சொல்கிறார். மாறாக நானே நல்ல ஆயன் என்று சொல்கிறார். முதலில் தலைவனுக்கும் ஆயனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம். சமீபத்திலே நாம் எல்லாம் எலெக்ஷன் முடிச்சோம். ஓட்டுப்போம். பல வாக்காளர் பெருமக்கள் தங்களுடைய வாக்குகளை செலுத்தி தலைவர்களை தேர்ந்தெடுக்க நாம் நம்முடைய கடமையை ஆற்றுவோம். அந்த தலைவர்கள் அவர்கள் எல்லோரும் வந்து ஓட்டு கேட்கும் போது எப்படி கேட்கிறாங்க? நான் இதை செய்வேன், அதை செய்வேன்,
நான் ஆட்சிக்கு வந்தால், நான் தலைவராக வந்தால், நான் தலைமை பொறுப்பை ஏற்றால் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆனால் யாராவது அந்த தலைவர்களில் ஒருவர் நான் நல்ல ஆயனாக இருப்பேன், நான் நல்ல வழிகாட்டியாக இருப்பேன் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோமா? இலவசங்களை தருகிறேன், அதை தருகிறேன், இதை தருகிறேன் என்று சொல்லி நம்மை மயக்குகின்ற தலைவர்களாகவே அவர்கள் இருக்கிறார்களே. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே அப்படி அவர் யாரையும் மயக்கவில்லை. மாறாக தன்னை ஒரு ஆயன் என்று சொல்கிறார், தன்னை ஒரு வாயு என்று சொல்கிறார், என் வழியாய் வருபவர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஆயனுக்கும் தலைவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன என்று பார்க்கிற பொழுது, தலைவன் தனக்கு கீழ் இருப்பவர்களை தனக்கு அடிமைகளாக பயன்படுத்துவார். அவர் இதை செய் என்றால் செய்தாக வேண்டும், இங்கே செல் என்றால் செல்லாக வேண்டும். ஆனால் ஆயன் அப்படி அல்ல, அழைத்துச் செல்பவராக இருக்கிறார். ஆயன் அழைத்துச் செல்பவராக இருக்கிறார். அழைத்துச் செல்பவருக்கும் அதிகாரம் கொண்டு பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. எனவேதான் திருச்சபை ஒருங்கியற்ற கூட்டு திருஅவை என்று சொல்கிறார். இங்கே குருக்கள், கண்ணியர்கள், இறைமக்கள் என்ற வித்தியாசம் அல்ல. அவர்களுடைய பொறுப்புகள் வேண்டுமானால் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒன்று, இணைந்து பயணிக்கும், இணைந்து செல்லும். அப்படி என்றால் ஆயன் மக்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும். எவ்வாறு ஒரு ஆயன் ஆடுகளோடு இணைந்து பயணிக்கிறார்? அவர் முன்னே சென்றால் அவரை பின்பற்றுகிறார், அவர் பின்னே இருந்து வழிநடத்தினால் அது முன் செல்கிறது. அப்படி என்றால் அந்த ஆயனுக்கு எவ்வாறு அந்த ஆடுகள் செவி சாய்க்கின்றன, நம்பிக்கையோடு செவி சாய்க்கின்றன என்பதை நாம் உணர்கிறோம். அப்படி என்றால் ஆயனுக்கு இருக்கிற பொறுப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. ஒரு தலைவனுக்கு இருக்கிற பொறுப்பை விட ஆயனுக்கு பொறுப்புகள் அதிகம். தலைவர்கள் தன்னுடைய பணியாளர்களை வைத்துக் கொண்டு வேலைகளை வாங்கிவிடலாம். ஆனால் ஆயர்கள் அப்படி அல்ல. ஒரு ஆயன் அப்படி அல்ல, அவனும் பணி செய்தாக வேண்டும், அவனும் பணி செய்தாக வேண்டும். இயேசுவை பாருங்கள், நானே நல்ல ஆயன் என்று சொன்னார், அவனும் தன்னை கையெழுத்துக் கொண்டார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய வாழ்வுக்காக, நாம் நம்பிக்கை பெற வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய உயிரை கையெழுத்துக் கொண்டார். அதுதான் ஆயுதக்கும் தலைவருக்கும் இருக்கிற வித்தியாசம். அதோடு மட்டுமல்லாமல் அவர் நானே வாயில், என் வழியாய் அனைவரும் ஒருவர் வாழ்வு பெறுவர் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு வாயில் எப்படி உள்ளே வருபவர்களுக்கு ஒரு நிம்மதியை தருகிறதோ, எல்லாருமே ஒரு வாயில் நம்முடைய இல்லத்துக்கு வருகிற பொழுது நாம் எப்படி நிம்மதியை, இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்கிறோமோ, இந்த ஆலயத்துக்கு வருகிற பொழுது நாம் கடவுளை தேடி வருகிற பொழுது, இந்த வாயிலில் நுழைகிற பொழுது நாம் ஒரு இளைப்பாற்றலை பெற்றுக் கொள்கிறோமோ, அப்படியாக இறைவன் இருக்கிறார். அவரை தேடி வருகிறவர்களுக்கு இளைப்பாறுதல் அளிக்கிறவராக இருக்கிறார் என்பதை சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, இரண்டு வித்தியாசமான நிலைகளை நாம் நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆயன் என்று சொல்லுகிற பொழுது அவர் 6 அறிவு உடைத்தவராக இருக்கிறார். ஒரு மனிதன். ஆடுகள் என்று சொல்லுகிற பொழுது 5 அறிவு உடைத்த ஆடுகள், மிருகங்களாக. ஆனால் இந்த 6 அறிவு உடைத்த மனிதனை விட குறைவு நிலையில் இருக்கிற இந்த மிருகங்கள் எவ்வாறு அந்த 6 அறிவு உடைத்த மனிதனுக்கு நம்பிக்கையோடு செவிசாய்க்கிறது? நம்பிக்கையிலே அதுதான் அந்த ஆயனின் மீது அந்த ஆடு வைத்திருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்மிடத்திலே இருக்கிறதா என்றுதான் நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவும் இந்த இரண்டு நிலையிலே கிறிஸ்துவோடு நாம் எப்படி நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறோம்? நாம் கிறிஸ்துவாக மாறிட முடியாது. நாம் கிறிஸ்துவாக மாறிட முடியாது. ஆனால் அவருடைய பண்புகளை நமதாக்க முடியும். நாம் கடவுளாக மாற முடியாது. ஆனால் கிறிஸ்து கற்றுத்தந்த அந்த பண்புகளை நமதாக்க முடியும். நம்பிக்கையோடு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நாம் கிறிஸ்துடைய பண்புகளை உருவாக்கிக் கொள்கிறோம் என்பதை நாம் உணர்கிறோம். அப்படி என்றால் இங்கே ஆயர் என்பவர் வெறும் குரு
குருக்களோ கன்னியர்களோ திருச்சபையில் இருக்கிற தலைவர்களோ அல்ல. மாறாக நாம் எல்லோருமே நல்ல ஆயர்களாக இருக்கிறோம். ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, பெற்றோராக, தாத்தா பாட்டியாக, ஆசிரியராக, வழிநடத்துவராக எல்லாருமே ஆயர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் நமக்கென்று கொடுக்கப்பட்ட கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்றுகிறோமா? நாம் ஆயர்களாக இருக்கிறோமா அல்லது தலைவர்களாக இருக்க முயற்சி இருக்கிறோமா? ஆயர்களாக இருந்து வழிநடத்த பார்க்கிறோமா அல்லது தலைவர்களாக இருந்து சட்டத்தை அதிகாரங்களை ஆணையிட பார்க்கிறோமா? அதைத்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஆயராக இருந்தார். அந்த ஆயர் என்ற ஒரு நிலை அவர் ஆயருக்குரிய மனப்பான்மையை நிறைவாக வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். தன்னுடைய உரிமையையும் கடமையையும் தன்னுடைய மந்தைகள் மீது நிறைவாக சொல்லியிருக்கிறார். எனவேதான் ஆயிரமில்லா ஆடுகளை போல் இருப்பதைக் கண்டு அவர் பரிவு கொண்டார் என்று பார்க்கிறோம். அதே போல அவருக்கு எதிராக குற்றம் செய்வோரை மன்னித்தார் என்று பார்க்கிறோம். இந்த மன்னிப்பு, பரிவு, அன்பும் ஒரு ஆயருக்கு வெளிப்படும். அப்படி என்றால் நாம் எல்லோருமே ஆயர்கள். அந்த ஆயத்துவ நிலையிலே நாமும் அந்த மன்னிப்பையும் பரிவையும் அன்பையும் பிறருக்கு செலுத்த வேண்டும். நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற இந்த அன்பும் பரிவும் மன்னிப்பும் தான் பிறர் நம் மீது நம்பிக்கை கொள்ள மிகப்பெரிய ஒரு சாமர்த்தியம். என் மீது பிறர் நம்பிக்கை கொள்ளுகிறார்கள் என்றால் எதை வைத்து? என்னுடைய செயல்களை வைத்து. என்னுடைய செயல்கள் எதை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும்? இந்த அன்பையும் பரிவையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் மட்டுமே அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்க வேண்டும். மாறாக அதிகாரத்தையும் பிறருக்கு அடிபணிந்து வாழ்கின்ற வாழ்க்கையையும் வெளிப்படுத்துகின்ற வாழ்வாக அல்ல, மாறாக இணைந்து பயணிக்கின்ற, எவ்வாறு ஆயர் தன்னுடைய ஆடுகளோடு இணைந்து பயணிக்கின்றானோ அதே போல இணைந்து பயணம் செய்கின்ற மனிதர்களாக ஆயர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறுகின்ற பொழுதுதான் இந்த கிறிஸ்து நானே நல்ல ஆயன் என்று சொல்வதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் இது வெறும் வார்த்தையாகவே சிந்திக்கும். எனவேதான் இறைவன் சொல்லுகிறார், நானே நல்ல ஆயன், நானும் என்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறேன், முழுமையாக அறிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி என்றால் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை முழுவதும் அறிந்திருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திலே ஒவ்வொரு உறுப்பினர்களும் பிறரால் அறியப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? சிந்தித்து பார்க்கிறார்கள். இதில் வழிதவறி செல்கின்ற ஆடுகள் இருக்கின்றன. வழிதவறி செல்கின்ற ஆடுகளை நாம் எப்படி இனம் கண்டுபிடுகிறோம்? அவர்களை எப்படி நாம் மதிக்கிறோம்? வழிதவறி செல்கின்ற மனிதர்களை நாம் ஒரு முத்திரை குத்தி அவர்களை ஒதுக்கித்தான் வைக்கிறோமே ஒழிய அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு என்பதை அவர்களுக்கு நம்பிக்கைக்கு நாம் மறந்து விடுகிறோம். தவறு செய்வது மனித இயல்புதான். ஏனென்றால் நாம் ஏதோ கடவுளர். ஆனால் அந்த தளர்ச்சினை சுட்டிக்காட்டி திருத்தி அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதுதான் ஒரு நல்ல ஆயனுடைய பணி. அப்படி என்றால் பெற்றோர்களாகிய நாம், தலைவர்களாகிய நாம், வழிகாட்டிகளாகிய நாம் நம்முடைய பிள்ளைகள் தவறுகின்ற பொழுது அவர்களை தண்டித்து திருத்தி அவர்களுக்கு மீண்டும் வாழ்வு கொடுக்கின்றவர்களாக நாம் வாழ வேண்டும். அதை விட்டுவிட்டு அவர்களை இந்த சமுதாயத்தில் நம்முடைய குடும்பத்திலிருந்து ஒதுக்கி விடுகின்றவர்களாகவே நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம் அல்லவா, இவங்கள்ட்ட பேசாது, இந்த பையன்கிட்ட பேசாது, அந்த பிள்ளைகிட்ட பேசாது, இவங்கள்ட்ட பேசாது, என்னடா அவங்களுடைய கேரக்டர் சரியில்லை அப்படின்னா நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் நம்பிக்கையுள்ளவர்களே, அப்படி தவறுகின்றவர்களை இனம் கண்டு அவர்களுக்கும் வாழ்வு கொடுக்கின்ற மனிதர்களாக ஆயர்களாக மாறத்தான் இறைவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த கிறிஸ்தவ வாழ்வு என்பது சவாலான வாழ்வு, சாதாரண வாழ்வு அல்ல, சவாலான வாழ்வு. அந்த சவாலான வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் நாம் செய்தாக வேண்டும். இந்த சமுதாயம் வெறுத்து ஒதுக்குகிற மனிதர்களை அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கும் வாழ்வு கொடுக்க வேண்டும். இதை நாம் செய்ய தயாராக இருக்கிறோமா? அப்படி என்றால் நாம் செய்ய தயாராக இருக்கிறோம் என்றால் நாம் சொல்லிக் கொள்ளலாம், நான் ஒரு நல்ல ஆயன், நான் ஒரு நல்ல ஆயன், என்னுடைய ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடைய ஊரில் இருக்கிற பிள்ளைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவர்கள் தவறினாலும் அவர்களை அன்பு செய்வேன்,
இதுதான் உண்மையான ஆயரினுடைய வாழ்வாகும். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு வாழ்ந்தாக இருக்கிறார். அவர் நானே நல்ல ஆயர் என்று சொன்னால் அதை வாழ்ந்து காட்டினார். பாவிகளை அன்பு செய்தார், வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களை அரவணைத்துக் கொண்டார். நாம் அப்படி மாறுகின்ற பொழுதுதான் அது நம்முடைய குடும்பங்களில் இருந்து துவங்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் வெறுத்து ஒதுக்கப்படுகின்ற மனிதர்களை என்றைக்கு நாம் அரவணைக்கிறோமோ அங்கே நாம் நல்ல ஆயர்களாக மாறுகிறோம். அது நமக்கு ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. இதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? உணர்ந்திருக்கிறோம். ஆனால் அதை செயலாக்கம் பெறுவதற்கு நம்முடைய மனம் இடம் கொடுப்பதில்லை, நம்முடைய எண்ணங்கள் இடம் கொடுப்பதில்லை. நாம் இறுகிய உள்ளத்தோடு, நிறைய அன்பிற்குரியவர்களே, இறுகிய உள்ளத்தை அல்ல, மாறாக இலகிய உள்ளத்தை நாம் இறைவன் எதிர்பார்க்கிறோம். அனைவரை அன்பு செய்ய ஏற்றுக்கொள்கிற உள்ளத்தை தான் எதிர்பார்க்கிறோம். எனவே நாமும் நல்ல ஆயர்களாக மாற வேண்டுமே, எல்லோரையும் அரவணைத்து அன்பு செய்கின்ற மக்களாக மாறிட இந்த வழியிலே இறைவனின் அருளை பெற்றுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, மகிழ்ச்சி பொங்கலை பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் கொண்டாடுவோம். அதாவது தம்முடைய அன்பு தூதர்களின் வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் கனிவாய் கேட்கக்கூடிய போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்கு அருள் புரிவாராக. நானே வாழ்வுக்கான வாய் என்ற என் தேவா, என் திரு அவையை வழிநடத்த நீ தேர்ந்து கொண்ட என் திரு அவை தலைவர்கள் பணியாளர்கள் வாழ்வுக்கான வாயிலை மக்கள் உணர்ந்து கொள்ளவும், நம் எளிமை வாழ்வு மூலம் இயேசுவை பெறுவதும் கல்வியை பெற வேண்டும் என்று தேவா நாட்டின் ஆளும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள்,
ஊழியாளர்களின் கொண்டாட்டுகளை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். Amen.
மன்றாடுங்கள். ஆண்டவரே, பாஸ்கா நிகழ்வு வழியாக எங்களை என்று மக்களுக்கு செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து முடியும் பரிகாரம் செய்ய எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான வழியில் முற்காலங்கள் நிறைவேறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவரிடம் தம்மையே கையளித்தபோது அவரை குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி அனைத்து அவ்வாறே ஆட்சியோர் அதிகாரம் கொண்டிருந்தவர்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாக. மனிதர்களின் நண்பராகிய இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புகழ்ச்சிக்கு உரியவர். மனிதரின் வாழ்க்கை பயணத்தில் நீர் என்றும் அவர்களோடு இருக்கின்றேன். எங்கள் நடுவில் இருக்கும் உங்களுடைய திருமகன் மெய்யாகவே ஆசி பெற்றவர். அவரது அன்பே எங்களை கூட்டிச் சேர்த்துள்ளது. அன்று அவர் தம் சீடர்களுக்கு செய்தது போல இன்று எமது மறைநூலை விளக்குகின்றார், அப்பத்தை பெற்று வழங்குகின்றார். எனவே கனிவுமிக்க தந்தையை வேண்டுகின்றோம், உம் தூய ஆவியாரை அனுப்பியவர் அவரே இந்த அப்பல ரச காணிக்கைகளை துணிவுறுத்துவாராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனமாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் அந்த இறுதி இரவு விருந்தின் போது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே அந்த இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறினார், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்றத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கை மறை பொருள். உம் திருமகனும் எங்கள் மீட்பருமாகிய கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். ஆடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நீரே இவரை உயிர்ப்பின் ஆட்சிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்தீர். இவர் மீண்டும் வரும் வரை இந்த உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசையின் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டுச் சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனிவுடன் கண்ணோக்கியது. கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் ஆவியாரின் அன்பு ஆற்றலால் உமது திருமகனின் உடலின் உறுப்புகளாக இன்றும் நிலையான காலத்துக்கும் எண்ணப்பட முடியும். ஆண்டவரே, எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் பிரான்சிஸ், எல்லா எங்கள் அருள் பணியாளர்கள், திருத்தொண்டர்கள் ஆகியோரோடும் நீர் உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட மக்களிடம் முழுவதோடும் உமது திரு அவையை நம்பிக்கையிலும் அன்பிலும் நிறைவேறச் செய்கிறது. எங்கள் சகோதர சகோதரிகளின் தேவைகளை நாங்கள் கண்டுகொள்ள எங்கள் கண்களை திறந்தது. பெருஞ்சுமை சோர்ந்திருப்பவர்களுக்கு ஆறுதல் அளிக்க தேவையான சொற்களாலும் செயல்களாலும் எங்களை தூண்டியது. கிறிஸ்துவின் முன் மாதிரிகைக்கும் அவரின் கட்டளைகளுக்கும் ஏற்ப நாங்கள் நேர்மையுடன் அவர்களுக்கு பணிபுரிய செய்கிறது. உண்மைக்கும் விடுதலைக்கும் அமைதிக்கும் நீதிக்கும் உமது திரு அவை உயிருள்ள சாட்சியாக விளங்கச் செய்கிறது. இவ்வாறு எல்லா மக்களும் புதிய எதிர்நோக்கை பெறுவார்களாக. கிறிஸ்துவின் அமைதியில் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவுகூர்ந்தவர்களும் இறந்தவர்களின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரை அறிவி அவர்கள் அனைவரையும் நினைவுகூர்ந்தவர்கள். அவர்கள் உமது திருமுக ஒளியினும் மகிழ்ந்திருக்கச் செய்தது. உயிர்ப்பின் நாளில் அவர்களுக்கு நிறைவாழ்வை வழங்கியது. இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவு எய்தியது. நிலையான வீட்டுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள்னார். அங்கே உம்மோடு எப்பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் உறவு கொண்டவர்களாய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து போற்றுவோம். இவர் வழியாக எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையாக சுமற்றனா துணிந்து பாடுவோம்.
எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அழகுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்டு உமது திருமணத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருதுக்கு அழைத்து பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
இயேசுவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏற்கனவே உங்கள் போல நம்முடைய பிள்ளைகள் மறைக்கல்வி வகுப்பை ஒவ்வொரு நாளும் தங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள், திருநன்மையும் உறுதி பூசி வருவதற்காக. எனவே அந்த பிள்ளைகளை சரியான நேரத்தில் அனுப்பி வைக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில பேர் எக்ஸ்கியூஸ் கேட்குறீங்க, இன்னைக்கு வரணும், இன்னைக்கு லீவு, நாளைக்கு லீவு இருக்கிறதே ஒரு 2 வாரங்கள் தான் அங்கே இருக்குது. அதனால் தயவுசெய்து தவறாமல் அந்த பிள்ளைகளை அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய விலை பங்குகளிலிருந்து எல்லா பிள்ளைகளும் எனக்கு இங்கே வராங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே கிளாஸ் 10:30 மணிக்கு மேலே 11 மணிக்கு நம்முடைய கிளாஸ் ஆரம்பிக்கும். எல்லாருமே இங்கே வந்துடுவாங்க. அந்த பிள்ளை கிராமங்களிலிருந்து எல்லா பிள்ளைகளும் வராங்க. இன்னைக்கு பொதுவாக எல்லாருக்கும் உறுதி பூசல் திருநன்மை யாருக்கு மறைக்கல்வி இருக்கும். அதனால் பிள்ளைங்க எல்லாம் கண்டிப்பாக யாரும் ஆப்சன்ட் ஆகாமல் வரணும். உங்களுடைய அனுமதி கிடைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாளை மாலை திருப்பலி, காலை திருப்பலி அல்ல, மாலை திருப்பலி. மாலை திருப்பலி முடிந்தவுடன் அன்பிய பொறுப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் ஆலயத்திலேயே இருக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அவர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன். எனவே நாளை மாலை திருப்பலி முடிந்தவுடன் அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவரும் என்னை சந்திக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை காலை திருப்பலி, மாலை திருப்பலி அல்ல, காலை திருப்பலி. அன்று நம்முடைய மறை மாவட்டத்திலே 4 அருட் சகோதரர்கள் யாக்கூர் பட்டம் பெறுகிறார்கள், திருத்தொண்டர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய திருப்பலி இருப்பதால் செவ்வாய்க்கிழமை காலை திருப்பலி நடைபெறும். புதன்கிழமை மீண்டும் மாலை திருப்பலி நடைபெறும். மற்ற நாட்களில் தொடர்ந்து அன்றைய நாளிலே மாலை திருப்பலி இருக்கும். நான் மீண்டும் அறிவிக்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிந்த பிற்பாடு நம்முடைய ஊர் நாட்டாமைகள், முத்து தலைவர்கள், நாட்டாமைகள், ஊர் தலைவர், செயலர், பொருளர் அனைவரும் என்னை சந்திக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 11 மணி அளவிலே பங்கு ஆலயத்திலே, பங்கு இல்லத்திலே நீங்கள் எல்லோரும் கூடுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நாம் செய்ய போகிறோம். நம்முடைய வீடு சிறுவர்கள் அதிகம் கண்டுகொள்ளப்படாத பிள்ளைகள் ஆலயத்தில் இல்லையா? ஆனால் அதிகம் வேலை செய்கிற பிள்ளைங்க யாருன்னா அந்த பிள்ளைங்க தான். எனவே நம்முடைய தமிழக ஆயர் பேரவை இந்த வீட சிறுவர்களை ஒரு அமைப்பாக உருவாக்கி அவர்கள் அந்த பணியை உண்மையாக உணர்ந்து செய்ய வேண்டும் என்பதை ஆர்வம் கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்க நமக்கு பணித்திருக்கிறார்கள். எனவே இந்த வீட சிறுவர்களிலிருந்து தான் இன்றைக்கு பலர் குருக்களாகவும் அருட் சகோதரிகளாகவும் மாறியிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாக. என்ன காரணம் கேட்டால், ஏன் சாமியாரான உன்னுடைய சாமியாராகிறதுக்கு எது உனக்கு உந்தி தள்ளியது அப்படின்னு கேட்டால், நான் நினைவு தான் சொல்லுவேன். என்னுடைய வீட சிறுவ வாழ்க்கை தான். நான் வீட சிறுவனாக 4வது படிக்கிறதுலேருந்தே ஆரம்பிச்ச வாழ்க்கை தான் இன்னைக்கு என்னை இங்கே வந்து வைக்கிறது. அதனால் ஒவ்வொருவருக்கும் அந்த ஒரு உத்வேகம் எங்கிருந்து துவங்குகிறது என்றால் இந்த வீடத்திலிருந்து தான் துவங்குகிறது. எனவே வீட சிறுவர்கள் சிறுமியர்கள் செய்கின்ற பணி அளப்பது. எனவே அவர்களை இன்றைக்கு நாம் கௌரவிக்க வேண்டும். அவர்களை ஒரு அமைப்பாக உருவாக்கி அவர்களிடத்திலே இந்த இறை அழைப்பை ஊக்குவிக்க வேண்டும்
இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய பணியை உணர்ந்து அவர்களை சிஸ்டரும் பிரதரும் தயாரிச்சிருக்காங்க. இந்த பீடத்தில் என்னென்ன பணி செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு தயாரிச்சிருக்காங்க. எனவே அதை உணர்ந்து இன்றைக்கு பெற்றோர்களாகிய உங்கள் முன்னிலையில், இறைமக்களாகிய உங்கள் முன்னிலையில் அவர்கள் தங்களுடைய பணி பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் பீட சிறுவர் சிறுமியர்கள் அனைவரையும் எழுந்து நிற்குமாறு அவர்களை கோருகின்றேன். பீட சிறுவர் சிறுமியர்கள் அதெல்லாம் நீங்கள் ஆகுங்க. இப்பொழுது இந்த வழிபீடத்திலே பணி செய்ய இந்த வீட சிறுவர் சிறுமியர்கள் அவர்களுடைய பெயர்களை சொல்லி அழைக்கப்படுகிறார்கள். இருவின் சின்னா, ஏஞ்சல் லாஸ்லியா, அக்ஸில் ரெக்ஸ், கேத்ரின், கிறிஸ் டென்னி, கீர்த்தனா, தெய்விக் ராஜ், அபிலா தெரேஸ், ஜெனிஷ், நிஷிதா, ஜோ அமல், ஜெசி, கெவின் ஜோ, மில்பா, ஜாய் அக்ஷதன், பாவனா, ரூபன் ராஜ், தேக செழியன், வெற்றி செல்வன், ஜாய் கௌஷிக். இந்த 21 பிள்ளைகளும் இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய பீடத்திலே பீட சிறுவர் சிறுமியர்களாக பணி செய்ய தங்களையே ஆர்வத்தோடு கையெழுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்திலே திருப்பீடத்தின் முன்பாகவும் இதோ இங்கே கூடியிருக்கிற இந்த திருப்பணியாளர்கள் முன்பாகவும் இவர்களை இப்பொழுது நான் ஒரு சில கேள்விகள் கேட்டு இவர்களை இந்த பீட பொறுப்புக்கு இவர்களை பணியமர்த்த இருக்கிறேன். அன்புக்குரிய பிள்ளைகளே, இறைவனின் பீடத்தில் பணியாற்றுகின்ற இறை பணியாளருக்கு திருப்பலியில் உதவி செய்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? திருப்பலியில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் ஒவ்வொன்றின் புனிதத்தன்மையையும் முக்கியத்துவத்தையும் நீங்கள் உணர்ந்துள்ளீர்களா? பங்கில் பணியாற்றும் அருள் பணியாளர்களுக்கு தேவையான உதவியை செய்து உங்கள் கடமை என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? சிறுவன் சாமுவேல் குரு ஏவிக்கு பணிக்கு உதவி செய்தார். அவரை போல நீங்களும் திருப்பலி நிறைவேற்றும் அருள் பணியாளருக்கு உதவ வேண்டும் என்பதை உணர்ந்துள்ளீர்களா? நான் ஆண்டவரின் அடிமை என்று பதில்மொழி கூறிய அன்னை மரியாதை போல இறைவனுக்கு உங்களை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறீர்களா? தன்னிடமுள்ள 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசுவுக்கு கொடுத்து உதவி செய்ய முன் வந்த சிறுவனை போல நீங்களும் நற்செயல் புரிவீர்களா? புரிவேன். நமது மறை மாவட்டத்தின் பாதுகாவலியாகிய புனித ஜென்மராகினி அன்னையை போல இயேசுவுக்கு உங்களை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறீர்களா? நமது பங்கின் பாதுகாவலியான புனித லூர்து அன்னையை போல கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? பீட சிறுவர்கள் சிறுமியர்களின் பாதுகாவலரான புனித ஜான் பெர்பான்ஸை போல இறைவனுக்கு உங்களை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறீர்களா? இறைவனின் பீடத்தில் பலி நிறைவேற்றும் அருள் பணியாளருக்கு உறுதுணையாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதன் அடையாளமாக இதோ இந்த சிலுவை உங்கள் கழுத்தில் அணிவிக்கப்பட இருக்கிறது. நீங்கள் இறைவனுக்கு அர்ப்பணமானவர்கள் என்பதன் அடையாளமாக இது விளங்குவதாக ஒவ்வொரு முறையும் நீங்கள் திருப்பலியில் பங்கேற்கும்
உணர்வுடன் வீடத்தில் பணிபுரியுங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த பிள்ளைகள் நமக்காக இந்த பலிபீடத்திலே ஜெபித்து பணியாற்றிருக்கிறார்கள். எனவே அவர்களை கைத்தட்டி அவர்களுடைய வார்த்தைகளை சொல்லுவோம். அனைவரும் அதை சொல்லுங்க. மன்றாடுவோமாக. நல்ல ஆயே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். உன் திருமகளின் உயர்மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்கும் ஆடுகளை நிலையான பசும்புல்வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.